நான் ஐடி தங்கலான் சூப்பரா நல்லா இருக்குண்ணா. படத்துல வந்து என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ ரஞ்சிதா கரெக்டா சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. விக்ரம் சார் நடிப்பும் பார்வதி அவங்களோட ஆக்டிங்கும் செம்மையா இருக்குது படத்துல பார்க்கும்போது. விக்ரம் சார் நடிப்புன்னு சொல்லவே தேவையில்ல. இதுல இது வரைக்கும் பண்ண படங்களோட இல்லை ரொம்ப உழைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் நடக்கிறதா இருக்கும், பேசுறாரு, எல்லாமே அவர் அந்த அளவுக்கு டெடிகேட் பண்ணி உழைச்சிருக்காரு. இன்னைக்கு அவருக்கு இருக்க மார்க்கெட்டிங்க்கு அவர் எப்படி வேணா படம் பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து பண்றது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப நல்லா இல்லை. நிறைய ஒரு சில கருத்து சொல்லியிருக்காங்க. விக்ரம் சார் மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் சொல்லும்போது அது நிறைய இடத்துல போய் ரீச் ஆகும். அது இல்லாமல் படத்தை சினிமாட்டோகிராஃபி கிஷோர் சார் ரொம்ப எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஜிவி பிரகாஷ் அண்ணா. விக்ரம் சார் நடிப்பு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கு. நல்லா லைவ் சவுண்ட் வேற ரொம்ப புதுசாக இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. படம் வேற லெவல்ல இருக்கு. நானும் என் பாய் ஃப்ரெண்ட் தான் தங்கலான்னு பார்த்தோம். அவரை உருக்கி வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. படம் வேற லெவல்ல இருக்கு. ஜிவி வேற லெவல்ல மியூசிக் போட்டிருக்காங்க. மை ஃபேவரட் ஆக்டர் ஜிவி. சாரி, ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். எனக்கு அந்த பிஜிஎம் வர அந்த தங்கலானே தங்கலானே அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த லாஸ்ட்ல அதானே நல்லா பண்ணிடுறாங்க. தங்கலன் தான் ப்ரோ. படம் நல்லா பண்ணிடுறாங்க ப்ரோ. டைரக்ஷன் நல்லா இருக்கு. விக்ரம் ஆக்டிங் வந்து நல்லா சூப்பரா பண்ணிடுறாங்க ப்ரோ. ஜி பிரகாஷ் மியூசிக் எல்லாம் வேற ப்ரோ. அது வந்து வரலாறு பத்தி சொல்லிடுறாங்க ப்ரோ. ஆனா படம் 2010 அணுக புரியுமே அந்த மாதிரி இருக்குது ப்ரோ. நல்லா பண்ணிடுறாங்க ப்ரோ. அதையும் சொல்ல ப்ரோ, நல்லா பண்ணிடுறாங்க ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. ரொம்ப பிடிச்ச லாஸ்ட் சீன் தான் ப்ரோ. லாஸ்ட் சீன் அந்த ஃபைட் சீன்லாம் தங்கத்தன ஒரு இதுல போயிட்டு அது நல்லா இருந்தது ப்ரோ. வில்லனே இந்திய பிரிட்டிஷ்காரங்க ப்ரோ. தெரியல ப்ரோ சரியா பிரிட்டிஷ். ஆனா படம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. இல்ல நான் டைம் ஆயிடுச்சுன்னா அங்க வெயிட் பண்றாங்க. சூப்பரா இருக்கு படம். பிளாக் பர்சன் தங்கலான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. புரியல படம் சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. நல்லா ஒரு தங்கத்துக்காக படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஆக்டிங் எல்லாமே மியூசிக் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வேற எதுவும் இது பண்ணல. எல்லாருமே உசுரை கொடுத்து நடிச்சிருக்காங்க. நல்லா ஒரு இது அதுக்கான எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். விக்ரம்காக மட்டும்தான் போனோம். நல்லா இருந்துச்சு. நல்லா செம்ம ஆக்டிங் பண்ணியிருக்காரு. உசுரை கொடுத்து நடிச்சிருக்காரு. அவருக்கான எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஹீரோயினி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்க விக்ரம்க்கு ஈக்குவலா நடிச்சிருக்காங்க. நல்லா இது பண்ணியிருக்காங்க. சீனு ஒவ்வொரு சீனுமே குறிப்பிட்டுலாம் சொல்ல முடியாது. படம் மொத்தம் செம்மையா இருந்துச்சு. அதான் எதுவுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா விக்ரம் ஆக்டிங் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. வில்லன் பத்தி சொல்றதுக்கு இல்ல எதிர்பார்த்தாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ட்விஸ்டே கடைசியில தான் இருக்கும். ஒண்ணுமே தெரியாது. ஈக்குவலா போயிட்டு கடைசியில தான் காட்டுவாங்க. வில்லனா ஹீரோ மாதிரியாக காட்டிடுவாங்க. அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் நல்லா சூப்பரா இருக்கு. மியூசிக் தரமா இருக்குது. கண்டிப்பா சியான் வந்து நேஷனல் அவார்டு வாங்கணுங்க. அதுதான் சொல்ல வர்றது. கடைசியில தான் நம்மளுக்கு புரியும். படம் பார்த்தா தெரியும். எல்லாரோட எஃபோர்ட்டும் நல்லா இருந்துச்சு. யாரு அது எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. பாரஞ்சித் ஒன்ஸ் அகைன் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயின் அப்படின்ற மாதிரி கிடையாது. கடைசியில புரியும். படத்தோட கிளைமேக்ஸ்ல புரியும். எல்லாருக்கும் புரியும். வில்லன் ஆஸ் யூஷுவல் நம்மள ரூல் பண்ண வரவங்க தான் வில்லன். சூப்பரா இருந்தது. விக்ரம் நல்லா நடிச்சிருந்தாங்க. அவருக்கு தேசிய அவார்டு கிடைக்கும். ட்ரை பண்ணலாம். எல்லாமே பாலிடிக்ஸ சட்டிலா சொல்லியிருந்தாங்க. காமெடி நல்லா சட்டிலா இருந்துச்சு. படம் ஆக்டிங் சூப்பரா இருந்தது. ஒரு ஃபேண்டசியோட ஒரு படம் வந்து டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். படம் பார்க்கலாம். பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அடுத்து என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியஸா படம் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. தங்கலான் பார்த்தேன். நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. டிஜிஎம் சூப்பரா இருக்கு. ஆக்டிங் சூப்பரா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு.